நேயர்களே, மிக முக்கியமான செய்தி. பிரக்யா சிங் என்கின்ற பாரதிய ஜனதாவினுடைய முன்னாள் எம்பி. அவர் ஒரு தீவிரவாதி. அதை சொல்றதுல நமக்கு எந்த கருத்தும் இல்லை. வெடிகுண்டு சம்பவத்தில் கைது செய்யப்பட்டார். மலேகான் குண்டுவெடிப்பு மட்டுமல்ல, பல விவகாரங்கள்ல அவர் இப்ப என்ன சொல்றாருங்கிற அந்த செய்தியை நான் பின்னாடி சொல்வதற்கு முன்பு, முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்துக்கள் அல்லாத வீட்டில் இந்து பெண்கள் பழகினால் அவர்களை நாசம் செய்யும் வகையில் அடித்து காலை முறியுங்கள் என்ற ஒரு கருத்தை அவர் வைத்திருக்கிறார். மத்திய பிரதேசம் போபாலை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பிரக்யா சிங் தாக்கூருடைய இந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பூதகரமான பேச்சாக ஒரு 3-4 நாட்களாக போயிருக்கிறது. அந்த செய்தியை ஒரு 3 நாள் கழித்து நாம் தருவதற்கு என்ன எஃபெக்ட் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, பாரதிய ஜனதா தலைவர்களோ பிரதமரோ எதுவுமே வாய் திறக்க மறுக்கிறார்கள். காரணம், பாரதிய ஜனதாவினுடைய அனைத்து தலைவர்களும் இவர் பேசுவதைத்தான் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, அதனால பிரக்யா சிங் ஒரு குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டவர். அதற்கான காரணங்களை நாம் சொல்கிறோம். இந்து மதத்தை சார்ந்த பெற்றோர்களுக்காக அவர் பொது நிகழ்ச்சியில் பேசிய விஷயங்கள் வீடியோவாக தற்போது பதிவாகி இருக்கிறது. பிரக்யா சிங் என்ன சொல்கிறார்? உங்கள் மனதை, அப்படியே நான் வாசிக்கிறேன், உங்கள் மனதை வலிமையாக்கி கொள்ளுங்கள். உங்கள் மகள் ஹிந்து அல்லாத ஒருவரை தேடி செல்ல உங்கள் மகள் முற்பட்டால் கூட நீங்கள் தயக்கம் வேண்டாம், அவளது கால்களை உடையுங்கள். எப்போது ஒன்றை நினைவில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்து மக்களுக்கு வட இந்திய வெறுப்பு கொண்ட மத வெறுப்பை தன் வாழ்வில் கொண்டிருக்கிற அந்த சமூகத்தை தூண்டிவிடும் ஒரு அளவிலான இந்த பெண்ணின் பேச்சு என்னதென்றால், நமது கலாச்சாரத்திற்கு, மாண்புகளுக்கும் மதிப்பளிக்க தெரியாத இத்தகைய மகள்களுக்கு சொல்லித்தான் புரிய வைக்க முடியாது. காலை உடைத்துத்தான் அவளை புரிய வைக்க முடியும். அவள் உடல் ரீதியாக தண்டனை அழியுங்கள், முடிந்த அளவு கடுமையாக தாக்க முயற்சியுங்கள் என்ற பொருள்பட அவர் குறிப்பிட்டிருப்பதாக நாளேடுகளில், ஒரு நாளேடு அல்ல, அவ்வளவு நாளேடுகளும் அந்த செய்தியை குறித்திருக்கிறது. அவருடைய வீடியோவில் இவ்வாறு சொல்கிறார்: ஹிந்து மகன் ஒருத்தி முஸ்லிம் பெண்ணாக மாறினால் அந்த பெண் பெற்றோரை மதிக்கவில்லை என்ற அர்த்தம். ஆகவே பெற்றோர்கள் அந்த பெண்ணை தண்டிக்க வேண்டும். எப்படி தண்டிக்க வேண்டும்? இப்படித்தான் தண்டிக்க வேண்டும். அடித்து காலை ஒடித்து நொறுக்க வேண்டும். அதற்கு மேல் அவளை கொலை செய்ய வேண்டும் என்று கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆணவ கொலைகள் நடக்கிறது அல்லவா, இதே அங்கே செய்கிறார். சரியா? அங்கே ஊக்குவிக்கிறார். ஹிந்து பெண்களும் சிறுமிகளும் முஸ்லிம் ஆண்களிடமிருந்து விலகியே இருக்க வேண்டும். அந்த ஆண்களும் இந்த பெண்களும் சிறுமிகளும் தங்கள் வீடுகளுக்குள் வர அவர்களை அனுமதிக்க கூடாது. நீங்கள் எந்த நாளும் இந்தியாவில் இந்துக்கள் தனியாக இருக்க வேண்டும், முஸ்லிம்களை வெறுக்க வேண்டும், அவர்களோடு வியாபாரம் செய்யக்கூடாது, உறவுகள் கொண்டிருக்கக்கூடாது, அவர் வீட்டுக்கு இவ போகக்கூடாது, தீபாவளி கொண்டாடினா ஸ்வீட்டு கொடுக்காத, அவன் ரம்ஜான் கொண்டாடினா இங்கே வராத, நீ தனித்தனியாக இரு, வெறுத்தோடு அவனை பார். எப்படி அற்புதமான தேசம் உருவாகும்! இது எப்படி தேசம் இது? சிறு பராமரிப்பு பணிகளுக்கு கூட எந்த ஒரு முஸ்லீம் நபரையும் உங்கள் வீட்டுக்கு அழைக்காத. ஒரு சின்ன பைப்பில் டேப் உடைஞ்சாலும் அவர் பிளம்பராக இருந்தாலும் அழைக்காத. ஜொமேட்டோ இதுலேருந்து கொடுத்தாலும் அவன் முஸ்லீம் கொண்டு வந்தால் வாங்காத, அவன் கடையில் போய் சாமான் வாங்காத. நிறைய இருக்கு. சிறு பணிகளுக்கு கூட முஸ்லீமை எட்டி பார்க்காதே, உங்கள் வீடுகளுக்கு அனுமதிக்கார்கள் என்று ஆர்ப்பரித்திருக்கிறார். இந்தியன் எக்ஸ்பிரஸில் செய்தியை தான் நான் தமிழில் சொல்கிறேன். அப்படி சொல்கிறேன். ஏன்னா மற்ற காணொலிகளில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுவாங்க, நம்ம எக்ஸ்ட்ரா போடக்கூடாது. கடந்த காலங்களில் இத்தகைய மதவெறுப்பு பேச்சால் அவர் இழந்தவை ஏராளம். அவருக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு பொது தேர்தலில் வாய்ப்புகளும் வழங்கப்படலை. இதெல்லாம் தலைவர்களின் கண் துடைப்பு. நான் அந்த புறம் விஷயத்தை சொல்றேன். ஆகவே காந்தியை கொன்றவரையும் இவர் புகழ்கிறார். இவருடைய கருத்துக்கள் மோடி விமர்சித்திருந்தும் கவனிக்கத்தக்கது. சரி, இந்த பெண் யார்? அப்ப தெரிஞ்சாத்தானே அவ ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். யார் இந்த பிரக்யா சிங்? இதை இந்தியாவினுடைய அரசியலை நன்கு கவனித்தவர்களுக்கு இந்த பிரக்யா சிங்கை பற்றி சில வார்த்தை சொல்லணும். இவ்வளவு பேசுறால, முஸ்லீம் பையனை பார்க்காத, காலை ஒடி, அவனுக்கு அடித்து சாக்கு, வீட்டுக்கு ஒரு சின்ன வேலைக்கு கூட முஸ்லீமை கூப்பிடாத, அவன் வீட்டுக்கு நீ போகாத, உன் வீட்டுக்கு அவன் வந்து அனுமதிக்காத, இந்த மாதிரி நிறைய
ஒரு வளரக்கூடிய தேசத்தில் ரொம்ப டாப்பு. இந்த மாதிரி ஆள்கள் இருந்தால் இந்தியா ரொம்ப பிரமாதமாக வளர்ந்துரும். சரியா? இவர் யாருன்னா, என்ஐஏ வழக்கு, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, பயங்கரவாதிகளை தண்டிப்பதற்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தினூடே இவரை தூக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்ற அளவிற்கு வாதாடிய ஒரு குற்றவாளி. புரியுதா இவர் யாருன்னு? பாரதிய ஜனதா சார்பில் இவர் எம்பியாக போட்டியிட்டார் போபாலில் 2019. இப்போ என்ன வழக்கில் விசிக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். பிரக்யா சிங் ஆர்எஸ்எஸ் தொடர்புடைய பலர் மலேகான் என்கின்ற மகாராஷ்டிரா குண்டுவெடிப்பில் அஜ்மீர் தர்கா, மாலேகானில் முஸ்லிம்கள் பாப்புலேஷன் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி, இது மும்பையில் இருக்கிறது. அஜ்மீர் தர்கா அது இந்த சூஃபிகள் செல்கிற ஒரு தர்கா, இந்துக்கள் ஏராளமாக செல்வார்கள். சம்ஜீதா எக்ஸ்பிரஸ் என்பது பாகிஸ்தானிலும் இந்தியாவிற்கும் சென்ற அந்த வெடிகுண்டு, அதாவது அந்த ட்ரெயினில் வெடிகுண்டு வெடித்த சம்பவத்திலும் இவர் சம்பந்தப்பட்டவர். மலேகான் குண்டுவெடிப்பில் இறந்து போன 6 பேரும் இவர் சம்பந்தப்பட்டவர். அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பிலும் இவர்கள் சம்பந்தப்பட்டார். அதே மாதிரி ஹைதராபாத்தினுடைய மக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பிலும் சம்பந்தப்பட்ட இந்த கடும்போக்கு தீவிரவாதியைத்தான் பாரதிய ஜனதா 2019 எலெக்ஷனில் டிக்கெட்டை கொடுத்து நிறுத்தி, அது மட்டும் இல்லை தோழர்களே, இந்த மாபெரும் தியாகியை அவர்கள் டிஃபென்ஸ், தேசிய பாதுகாப்பு கமிட்டி, டிஃபென்ஸ் கமிட்டியில் ஒரு உறுப்பினராகவும் ஆக்கி அழகு பார்த்தார்கள். புரிஞ்சுக்கிட்டா இவர்களுக்கு எங்கிருந்து ஆதரவு வருதுன்னு. ஒரு செய்தியாளன் சரியாக சொல்லணும். அது யார் செஞ்சாலும் சரி, பிஜேபி செய்தாலும் சரி, காங்கிரஸ் செய்தாலும் சரி, நமக்கு எந்த கட்சியும் பாகுபாடு தேவையில்லை. 2008 மலேகான் குண்டுவெடிப்பில் 6 பேர் கொல்லப்பட்டு 100க்கும் மேற்பட்டவர்கள் அபாயகரமான லெவலில் பலர் சிக்கலுண்டான காயத்தோடு தப்பினார்கள். 2006 2 வருஷத்துக்கு முன்பு நடந்த குண்டுவெடிப்பும் இதே பாணியில் நடந்தது. அதில் 31 பேர் கொல்லப்பட்டார்கள். உடனே என்ன செஞ்சுட்டாங்க நம்ம நாட்டில் உள்ள பேப்பர்லாம், வழக்கம் போல் முஸ்லீம் தீவிரவாதிகள், அல்பதர் தீவிரவாதிகள், அவர் இவர் வழக்கம் போல் என்ன மூலமாக பேர் வச்சிருக்கிறாங்க, முஜாஹிதீன்கள், அவங்க இவங்க, இந்தியன் முஜாஹிதீன், எவனெல்லாமோ பேரை சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதில் முஸ்லீம்கள் பலர் கைது செய்யப்பட்டார்கள். முஸ்லீம் அமைப்பு சார்பாக சபீர் பெட்டரிவாலா இவர் தான் கைது செய்யப்பட்டார். ரைஸ் முஹம்மத் என்ற பாகிஸ்தான் தொடர்புடைய 7 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இதில் முஸ்லீம் அமைப்புகள் தான், அதை ரொம்ப நல்லா எப்படி கைது செய்யப்படுறாங்க பாருங்க. முஸ்லீம் அமைப்புகள் தான் இதற்கு காரணம் என்று, முஸ்லீம்கள் தான் அஜ்மீரில் குண்டு வைத்தார்கள், முஸ்லீம்கள் தான், முஸ்லீம் தீவிரவாதிகள் தான் முஸ்லீம்கள் வாழ்கிற இடங்களில் குண்டு வைத்தார்கள், முஸ்லீம் தீவிரவாதிகள் தான் மக்கா மஸ்ஜிதில் ஹைதராபாத்தில் குண்டு வைத்தார்கள் என்று ரொம்ப அழகாக வழக்க கொண்டு போகிறாங்க. 2006 2010 கைது செய்யப்பட்ட இவர்கள், அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி, பாஜக ஆட்சி அல்ல, 2011 இவர்களுக்கு பெயில் கிடைச்சிருது. யார்? இந்த கைது செய்யப்பட்டவர்களுக்கு. அவனுக்கு சம்மந்தமே இல்லை. அவன் கேட்டான், நாங்கள் ஏன்பா எங்கள் மக்களை சாவடிக்கிறோம், எங்களுக்கும் தீவிரவாதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவர்கள் வெளியிடப்பட்டார்கள். 2014 விசாரித்து பார்த்தா இவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அப்பாவிகள்ண்டு அவ்வளவு பேரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆதாரமே இல்லை. அவன் ஏன் சொந்த மக்களை கொலை பண்ணுறான்? இது ஒரு 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 பொதுவான நெறிமுறை இந்த வழக்கில் அப்படி இருக்கு. யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு இடையில 2006 2008 31 பேர் 2006 கொல்லப்பட்டாங்க. எப்படின்னா மோட்டர் பைக்கில் குண்டு வச்சு. அந்த நம்பரை கண்டுபிடிக்கும் போது அது பிரக்யா சிங் தாக்கூர், இவருடைய பிரக்யா சிங் தாக்கூருடைய வண்டிங்கிறத பின்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வழக்கில் இந்தியா பல பகுதிகளில், முஸ்லீம் வாழும் பகுதிகளில் குண்டு வெடித்தது. நான் சொன்ன மாதிரி சம்ஜீதா எக்ஸ்பிரஸ் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போனது, ஹைதராபாத் மெக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பு, அஜ்மீர் குண்டுவெடிப்பு, 2008 பைக் குண்டுவெடிப்பு, அதே போல் மகாராஷ்டிராவினுடைய ஏடிஎஸ் பிரிவில் இருக்கக்கூடிய ஹெமந்த் கர்கே என்கின்ற ஒரு ஆளுமை மிக்க ஏடிஎஸ் பிரிவினுடைய டைரக்டர், தலைவர், மிகப்பெரிய அதிகாரி,
இவர் கண்டுபிடிக்கிறாரு, இதற்கும் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அமைப்புகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவரை விடுவாங்களா? அவர் கொல்லப்பட்டு விட்டார். 2008 அஜ்மல் கசாப் தலைமையில் பாகிஸ்தானிலிருந்து ஒரு பயங்கரவாத குரூப்பு இந்தியாவுக்குள்ளே வந்து தாஜ் ஹோட்டலில் உள்ளே கூறும்போது ஹெமந்த் கார்கரையை யாரை சுட்டாங்கன்னு தெரியல, அவர் கொல்லப்பட்டு விட்டார். ரொம்ப முக்கியமாக கவனிங்க சார். இவர் தான் முதல்ல விஷயத்தை கொண்டு வரார். 2008 இவர் தான் இந்த வழக்கில் முதலாக ஹிந்து தீவிரவாதம் என்ற வார்த்தை அன்றுதான் சொல்லப்பட்டது. ஹேமந்த் கர்கே தான் முதல்ல கொண்டு வரார். எல்லா வழக்கையும் ஃபைலில் முஸ்லீம்களை போட்டு, கோத்ரா வழக்குலையும் யாரும் கண்டுபிடிக்கல. நல்லா கவனிங்க, கோத்ரா வழக்கில் இது வரைக்கும் யாருன்னு தெரியாது. குஜராத்தில் 3000 பேர் இறந்தாங்க. ஆக முதலாக ஹேமந்த் சிங் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அசிமானந்தா என்கின்ற ஒருவனை கைது செய்கிறார்கள். அவர் ஓப்பன்ல கேரவன் பத்திரிகையில் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ஒப்புக்கொள்கிறார். ஆம், நாங்கள் தான் இணைந்துதான் மலைகானில் குண்டு வைத்தோம். இதெல்லாம் இருக்கு, நீங்க ரெக்கார்ட்ல போய் பாருங்க. அவர் சொன்னதை, நாங்கள் தான் மாலிகானில் குண்டு வைத்தோம், அஜ்மீரில் குண்டு வைத்தோம், எல்லாம் நாங்கள் தான் செய்தது என்று இவரும் இவருக்கு கூட சேர்ந்த ஒரு 3, 4, 6 ஆர்எஸ்எஸ் பார்ட்னர்களும், அவருடைய பெயர் ஒரு பேர் இந்திரஜித் குமாரா என்ன ஒன்று என்பதை அசிமானந்தா ஒப்புக்கொள்கிறார். இந்த பிரக்ஷா சிங் தாக்கூர், அசிமானந்தா இவர்கள்லாம் ஒரு படைகள். 2006 மலேகானில் மிகப்பெரிய குண்டுவெடிப்பில் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அசிமானந்தா வழங்கி விடுகிறார். இவர் ஒரு ட்ரைபல் அமைப்பின் தலைவராக ஆர்எஸ்எஸ்னால் நியமிக்கப்பட்டவர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன்பா இந்த மாதிரி மக்களெல்லாம் கொலை செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா, ஜிஹாதிகளை நாங்கள் பழிவாங்க வேண்டும். ஆகவே தான் சம்ஜிதா எக்ஸ்பிரஸில் பாகிஸ்தானுக்கு போகிற வழியில் முஸ்லீம்கள் நிறைய இருப்பாங்க. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த சம்பவங்களெல்லாம் கண்ணுக்குள்ளே உறுத்துது. இறந்து போனவங்க முஸ்லீம் இந்துலாம் நம்ம பார்க்கவே கூடாது. அது மகா தப்பு. உயிர்கள் அழிந்து போய்விட்டு. எப்போதும் இந்து இறந்துட்டான், முஸ்லீம் இறந்துட்டான்னு பேசக்கூடாது. மக்கள் இறந்தாங்க, உயிர்கள் அழிந்தது. இந்த நாசகார சம்பவத்தில் பாகிஸ்தானுடைய சம்ஜிதா எக்ஸ்பிரஸ், மெக்கா மஸ்ஜித், அஜ்மீர் ஒப்புக்கொள்ளப்பட்டு எல்லாத்தையும் ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் சொன்னார். அதுக்கப்புறம் டக்குன்னு பிரல் சாட்சி கொஞ்ச நாளைக்கு அப்புறம், நான் சொல்லலை, நான் சொன்னதான். ஏன் சொன்ன தெரியுமா? எனக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் என பிரல் சாட்சியாக மாறினார். இவர் தான் இந்த பொம்பளை பேர் என்னது, பிரக்யா சிங், இவர்கள் எல்லாரும் ஒரு கூட்டாளி என்பதை வெளியாகியது. பிரக்யா சிங் 2019 இந்த மாபெரும் தியாகிக்கு பாரதிய ஜனதா போபாலில் இந்தூரில் டிக்கெட் கொடுத்து நிறுத்துறாங்க. ஷி கண்டஸ்ட். அவ அந்த அம்மா எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க. 2008 பிறகு 2011 ஏடிஎஸ் என்ஐஏக்கு போனது இந்த வழக்கு. இந்த வழக்கு ஏடிஎஸ்ல தான் கண்டுபிடிச்சார். யாரு? நம்ம இவர் பேர் என்னது, ஹேமந்த் கார்கரே. இந்த ஏடிஎஸ் என்னன்னா, இவங்க டெரர் ஆக்டிவிட்டீஸுக்கு எதிரானது. ஏடிஎஸ் ஸ்பெஷல் ஸ்குவாட். இந்த ஆல் இண்டியா டெரர் ஆக்டிவிட்டீஸுக்கு எதிரான இந்த ஏடிஎஸ்லேருந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு வழக்கு மாத்துறாங்க. தேசிய புலனாய்வு அமைப்பு. அது பார்த்தா ஒரு பைக்கு, அந்த பைக்கில் தான் குண்டு வச்சு மாலைகானில் வெடிச்சது. இதே பேட்டன் தான் ஒரு 2006 குண்டு வச்சாங்க. அதில் 31 பேர் இறந்தாங்க. பைக்கை பார்த்து இன்ஜினியரை சீஸ் பண்ணி ஃபாரன்சிக்கில் பார்த்தா இந்த அம்மாவுக்கு உள்ளது, பிரக்யா சிங்குடைய தாக்கூருக்கு உள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. பல கட்ட விவசாரங்கள் பிரக்யா சிங்குக்கு இதில் பங்கு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு. அதுக்கப்புறம் யஷ்பால் பதனிங்கிறவர் அவரையும் பிடிக்கிறாங்க. யஷ்பாலுங்கிறவன் என்ன சொல்றான்னு பார்த்தா, ஏப்ரலில் அங்கு பாம்பு வெடிக்க வைத்தது நாங்கள் தான். நானும் அந்த ஒரு கூட்டத்தில் வெடிப்பதற்கு முன்பு பிரக்யா சிங் தலைமையிலான கூட்டத்தில் பங்கு பெற்றோம். நீண்ட நெடிய ஆலோசனைகளை நடத்தினோம். அதில் பிரக்யா சிங் என்ன சொன்னார்னா, இது வைக்கக்கூடிய வேலையை ஆளை நான் ரெக்ரூட் பண்ணிக்கிறேன், மற்ற வேலைகளை செய்யுங்கன்னு எனக்கு சொன்னாங்க அப்படின்னு இந்த யஷ்பால் பதானி சொல்லிட்டான். பின்னால அசிமானந்தா மாதிரி அவனும் பிரல் சாட்சியாக மாறிவிட்டான். 300க்கும் மேற்பட்ட சாட்சிகளில் 50 சாட்சிகள் பிரல் சாட்சியாக மாறியது.
இதுக்கப்புறம் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி 2014 வருது. 2016 என்ஐஏ எல்லாத்தையும் விடுதலை செய்கிறாங்க. நான் அந்த வழக்கின் போக்கத்தான் சொல்கிறேன், யாரையும் குறை சொல்லலை. திருப்பி புரியுதா? காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் நடந்தது. என்ஐஏ வழக்குக்கு முன்னாடி ஏடிஎஸ் வந்தது, ஆன்டி டெரர் ஸ்குவாடு. ஏடிஎஸ்னா ஆன்டி டெரர் ஸ்குவாடு. ஹேமந்த் கார்கரே கண்டுபிடிச்சா முதல்ல இவனுக்கு தான் காரணம்னு. அதுக்கப்புறம் என்ஐஏ கடுமையாக தூக்கு தண்டனை கொடுக்கலாம் வாதாடினது. இப்படி அதுக்கப்புறம் ஏடிஎஸ்லேருந்து என்ஐஏக்கு மாறி 14 பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி 16 என்ஐஏ கோர்ட்டில் சாட்சி சொன்னாங்க. எந்த சாட்சியும் இல்லைப்பா, இந்த பொம்பளை விட்டுருங்க அப்படின்ட்டு இந்த பெண்ணை விட்டுட்டாங்க. இதுக்கு இடையில சொலிசிட்டர் ஜெனரல் இதற்காக அரசு சார்பில் ஆதாடிய ரோஷன் ஷலியன் என்கின்ற ஒரு ப்ராசிக்யூஷன் தார்ப்பில் வாதாடின அரச வழக்கறிஞர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். எனக்கு என்ஐஏ என் மேலே ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க, நான் வழக்கிலேருந்து பண்ணுறேன், நீங்கள் ரொம்ப வாதாடக்கூடாது, பட்டும் படாமையும் வாதாடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு பரபரப்பான கருத்தையும் அவர் வைத்து விட்டார். ரோஷன் ஷலியனுடைய அந்த விவகாரமும் இப்பொழுது இருக்கிறது. இதற்கிடையில் என்ஐஏ கோர்ட் விடுதலை செய்த பிறகு 2016 இந்த மாபெரும் தியாகியான பிரக்யா சிங்குக்கு பெயிலை கொடுத்தாங்க. 2019 பாரதிய ஜனதா இந்த மாபெரும் தியாகிக்கு டிக்கெட் கொடுத்து போபாலில் நிறுத்தினாங்க. அதற்கு பிறகு அந்த அம்மா வெற்றி பெற்று இந்தூரில் டிஃபென்ஸ் கமிட்டிக்கு பொறுப்பாளராக வந்தார்கள். இவர் யார் என்றால், இந்தியாவில் பயங்கரமான யுஏபி சட்டத்தில் செக்ஷன் 16 கமிட் டெரரிஸ்ட் ஆக்ட்ஸில் கைது செய்யப்பட்ட ஒருவர் தான் இவர் தான் இன்னைக்கு இப்படி சொல்கிறார். அஜ்மீரில் 3 RSSகாரர்கள் கைது செய்யப்பட்டார்கள். மெக்கா மசீது, மலைகான் குண்டு, அபினவ் பாரத் என்கின்ற ஹிந்து தீவிரவாத அமைப்பு இதற்கு காரணம் என்று பேசப்பட்டது. 2006 31 பேர், 2008 6 பேர், 323 சாட்சிகளில் 34 பிறல் சாட்சிகள். எல்லாம் பாயிண்டோட சொல்றோம் இருக்கு. இது மட்டுமல்லாமல் தோழர்களே, 1500 பக்கத்தின் டாக்குமெண்ட்ஸ் ஹட் பீன் ஃபைல் பண்ணப்பட்டது. 2016 பாஜக ஆட்சியில் நோ எவிடன்ஸ்னு வெளியேற்றினாங்க என்ஐஏ கன்சிடர் பண்ணக்கூடாது, யுஏபி மரண தண்டனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று பேசப்பட்ட வழக்கில் பாஜக எம்பியாயி கோட்சேயை புகழ்ந்த இந்த பெண் தற்போது இந்துக்கள் யாரும் முஸ்லீம்கள்கிட்ட பேசக்கூடாது, அவனை வீட்டுக்கு கூப்பிடக்கூடாது, உன் பெண்ணை காலோட அடித்து ஆணவ படுகொலை செய்கிற அளவுக்கு பேசினார். இவர் டிஃபென்ஸ் கமிட்டியில் இந்த குண்டுவெடிப்புலாம் நடத்தின ஒரு தீவிரவாதியை கமிட்டி மெம்பராகவும் போட்டு அழகு பார்த்து எம்பியாகவும் ஆக்கப்பட்டார்கள். ஒரே ஒரு கேள்வி, கோட்சேயை புகழ்ந்தார், காந்தி படுகொலை நியாயப்படுத்தினார். ஒன்றும் நம்ம சொல்ல தெரியாது ஒரு பத்திரிகையாளனாக, உயர்ந்த எனது பாரத தாயே, இதுதானா உன் நீதி? அவ்வளவுதான். மீண்டும் அடுத்த செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.